அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சரவணன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தென்மேற்கு நைருதி மூலை. தென்மேற்கு மூலை 90 டிகிரி சரியாக இருக்க வேண்டும். இழுத்த அமைப்பாகவோ குறுகிய அமைப்பாகவோ வெட்டுப்பட்ட அமைப்பாகவோ இருக்கக்கூடாது. தென்மேற்கு மூலையில் தெற்குத்து திருப்பார்வை வருவது மிகப்பெரிய தவறு. வீட்டுக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு திசையில் மலை குன்று இருப்பது நல்லது. வீட்டின் தெற்கு மேற்கு பகுதியில் உள்ள காலிமலை நிலங்களை வாங்கக்கூடாது. கட்டிடம் கட்டும்போது மாலையில் வேலை முடியும் போது தென்மேற்கில் 2 கல் உயர்த்தி சென்றால் வேலை வேகமாக முடியும். தென்மேற்கு மூலையில் வரக்கூடாதவை: தெருக்குத்து, தெருப்பார்வை, சமையலறை, பூஜை அறை, பள்ளம், ஏரி, கிணறு, குளம், கீழ்நிலை நீர்த்தொட்டி, போர்வெல், செப்டிக் டேங்க், குளியலறை, கழிவறை, தலைவாசல், உள்மலை படிக்கட்டு, வெளிமூலை மூடப்பட்டு தூண்கள் போட்ட படிக்கட்டு, படிக்கும் அறை, பால்கனி, இன்வெர்டர், யூபிஎஸ், மெயின் கேட், போர்டிகோ, ஹை சீலிங், அதிக காலி இடம், ஜன்னல்கள், திறப்புகள் தென்மேற்கு மூலையில் வரவேண்டியவை: குடும்ப தலைவன் தலைவி படுக்கை அறை, மேல்நிலை தண்ணீர் தொட்டி, பொருட்கள் சேமிக்கும் அறை, பணப்பெட்டி வைக்கும் அறை, உயரமான மரங்கள். தென்மேற்கு மூலை மூடி அமைப்பாக இருக்க வேண்டும். தென்மேற்கு மூலை பாதிப்படைந்தால் கணவன் மனைவி உறவு பாதிப்படையும். கிட்னி, கல்லீரல், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். குடும்ப தலைவனுக்கு சரியான முன்னேற்றம் இருக்காது. தவறான பழக்க வழக்கங்கள், விபத்து, எலும்பு முறிவு பிரச்சனைகள் ஏற்படலாம். தண்ணீர் தொட்டி வீட்டின் தென்மேற்கு அல்லது வடமேற்கு, முக்கியமாக மேற்கு நெருப்பகுதியை ஒட்டி மூலையில் நீர் உபயோக தொட்டி அமைய வேண்டும். வீட்டின் தென்மேற்கில் சேமிப்பு அறை, படுக்கை அறை, பீரோ, பெட்டி வைக்கவும். ஒரு வீட்டிலோ கட்டிடத்திலோ அமைக்கப்படும் பொருட்கள் வைக்கும் அறையை அந்த இடத்தின் தென்மேற்கு மூலையில் அமைக்க வேண்டும். வீட்டின் பின்புறம் மேற்கில் பலன் தரும் மரங்கள் இருப்பது மிக மிக நல்லது. வீட்டின் தெற்கு அல்லது மேற்கே உள்ள உயரமான மரங்களை வெட்டக்கூடாது. வீட்டின் தென்மேற்கு மூலையில் மெயின் கேட், போர்டிகோ, தலைவாசல் மற்றும் கிணறு அமைந்திருந்தால் வேதனைகளும் சோதனைகளுமே வரும். வீட்டின் தென்மேற்கு அறையின் தென்மேற்கு மூலையில் பணப்பெட்டியை வைக்க வேண்டும். பண அலமாரியை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி வைத்தால் பணமும் நகையும் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கும். அன்றாட செலவுக்கு பணம் இருப்பதாக இருந்தால் தென்மேற்கு பீரோவில் இருந்து எடுப்பதை விட வாயு மூலை எனப்படும் வடமேற்கில் சிறிய அலமாரி வைத்து அதிலிருந்து பணம் எடுத்தால் நல்லது. பீரோவில் மஞ்சள் துண்டை விநாயகராக பாவித்து வைத்தால் எந்த தோஷமும் வராது. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ சரவணன். நன்றி, வணக்கம்.